வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இன்று ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவில் தென்னிந்திய திரைப்பட நடிகையாக பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ராதிகா சரத்குமார் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இவர் பல்முகம் கொண்ட நடிகை, தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கக்கூடியவர், நடித்து இயக்கி தயாரிக்கக்கூடிய அந்த பன்முகம் கொண்ட குணம் கொண்டவராக இருக்கின்றார். ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கின்றார். குறிப்பாக ராடன் மீடியா நிறுவனத்தின் தயாரிப்பாளராக இருக்கின்றார். தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகள் சார்ந்த படங்களிலும் நடிக்கக்கூடியவர். தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கின்றார். இவருடைய கணவர் சரத்குமார் அவர்கள். இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஒரு மகன் மற்றும் மகள். மற்றும் இவர் பிரபலமான ஒரு நடிகரான எம்.ஆர். ராதா அவருடைய மகள் ஆவர். இவருடைய சகோதர சகோதரிகள் குடும்பம் என்றால் ஒரு பாரம்பரிய குடும்பமாகவே இருக்கின்றது. நிரோசா அவர்கள் இவருடைய சகோதரி, ராதாரவி அவர்கள் சகோதரர். இவ்வொன்று திரை பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். மற்றும் பல்வேறு தமிழ் படங்கள், குறிப்பாக கிழக்கே போகும் ரயில், பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். கிழக்கே போகும் ரயில் என்ற படத்திலிருந்து இன்று போய் நாளை வா, கிழக்கு சிமையிலே, போக்கிரி ராஜா, மூன்று முகம், நம்ம அண்ணாச்சி, ஊர்காவலன், சூரியவம்சம், அமர்க்களம், தற்பொழுது தாய் கிழவி போன்ற படங்களில் எல்லாம் நடித்திருக்கின்றார். குறிப்பாக தொலைக்காட்சி தொடர்கள் மூலமாக அனைத்து இல்லங்களிலும் இவர் அறியப்பட்டவர். சித்தி, அண்ணாமலை, செல்வி, வாணிராணி போன்ற மெகா ஹிட் சீரியல்களை தயாரித்து வழங்கியவராக இருக்கின்றார். இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது? குறிப்பாக அவர் ஒரு நடிகையாக இருக்கின்றார். தொலைக்காட்சி தொடர்களையும் சிறந்து விளங்கி இருக்கின்றார். இவ்வாறு பல்முகம் கொண்ட இவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இவர் 21 ஆகஸ்ட் 1962 வருடம் பிறந்தவர். ஸ்ரீலங்காவில் கொலம்புல பிறந்தவர். இவர் ஆவணி மாதம் 5ஆம் தேதி பரணி 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில், மேச ராசியில், விருச்சிக லக்னத்தில், சப்தமி திதியில் பிறந்தவர். குறிப்பாக திரைத்துறை சார்ந்து பல்வேறு செலிபிரிட்டிஸ் ஜாதகம் விளக்கி இருக்கின்றோம். அவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் வலிமையாக இருக்கணும்னா, சுக்கிரன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் நல்லா இருக்கணும், வலிமையாக இருக்கணும். 3, 9, 12 இந்த இடங்கள் நல்லா இருக்கணுங்க. ஏன் 3, 9, 12ன்னா, 3ஆம் இடம்ங்கிறது தொலைக்காட்சி தொடர்களுக்கு, 9ஆம் இடங்கிறது ஒரு துறை நடிகையாக இருக்கிறதுக்கு, 12ஆம் இடம்ங்கிறது இது மாதிரி டிவி சம்மந்தப்பட்ட, இவர் தொடர்களில் மட்டுமே நடிக்காமல் சில கம்பேரிங் பண்ணுறாரு, ஸ்டேஜ் ஷோஸ்லலாம் இவர் கலந்து கொண்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இது மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லலாம் இயங்கக்கூடியவங்களுக்கு, அதே போல் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி பாண்ட் இருக்கணும்னாலும் 12ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். குறிப்பாக சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். அரசியல் தொடர்புகளும் இவருக்கு இருக்குது. அரசியல் தொடர்புகள் வேணும்னாலே 10ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். சூரியன் வலிமை பெற்றிருக்கணும். சூரியன், சந்திரன் மற்றும் சனி இந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கணும். இவருக்கு என்ன இருக்குன்னா, நவம்சத்தில் லக்னத்திலே சுக்கிரன், 3ல் சந்திரன், 5ல் புதன், ராகு, செவ்வாய், 8ல் குரு, மாந்தி, 10ல் சனி நீச்சம், 11ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்குறப்பே இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. லக்னத்திலே சுக்கிரன் இருக்குது வலிமை. அதே போல் சனி 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கு. அதனால தான் அரசியலில் தொடர்பு இருந்தாலும் இவரால் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல. சூரியனும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, கேதுவோடு சேர்ந்திருக்காரு. சூரியன், சந்திரன், சனி பவர்ஃபுல்லாக இல்லாதனால அரசியல் தொடர்புகள் இல்லை. மற்றபடி நவம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது. ராசி கட்டத்தை பார்க்கலாங்க. ராசி கட்டத்தின் அடிப்படையில் லக்னத்திலே மாந்தி, புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கு. லக்னம் கிட்டத்தட்ட ஒரு சந்தி அமைப்பு தான், ஒரு 2-3 டிகிரியில் தான் இருக்குது. 3ஆம் இடத்துல சனியும் கேதுவும் இருக்குது. கேது புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம், சனி வக்ரம், 4ல் குரு வக்ரம், 6ல் சந்திரன், 8ல் செவ்வாய், 9ல் ராகு, 10ல் சூரியன், புதன், 11ல் சுக்கிரன் நீச்சம். இதிலே தெளிவாக தென்படுது. இவர் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது. அதே போல் இவருக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சனி வக்கரமாக அடைஞ்சு கேதுவோடு சேர்ந்துருக்குது. இவர் இந்த தொலைக்காட்சி தொடர்கள், சீரியல்ஸ் இதில் மீடியாலெலாம் ஒரு புகழ் பெறணுன்னாலே இந்த 3ஆம் இடம் வலிமை பெற்றிருக்கணும். இந்த 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவருக்கு நவம்சம் ராசி கட்டம் 2லையுமே 7ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருப்பார். அதன் அடிப்படையில் அவருக்கு திருமண பந்தம்ங்கிறது அவ்வளோ சிறப்பாக அமையலை. 2 திருமணத்துக்கு பிறகு தற்பொழுது சரத்குமார் அவரை திருமணம் செஞ்சு இப்போ சிறப்பாக வாழ்கிறார். குழந்தை அமைப்புலாம் நல்லாவே இருக்குது. நவம்சம் ராசி கட்டம் 2லையுமே 5ஆம் இடம் வலிமை பெற்றிருக்கு. அதே போல் இவருக்கு அரசியலை சாதிக்க முடியாததுக்கு காரணமாக சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் நவம்சத்தில் அவ்வளோ சிறப்பாக இல்லை, சனி நீச்சம் அடைகிறாரு. சூரியன், சனி ஆட்சி பெற்றிருந்தாலும் சந்திரன் மறைகிறாரு. அதனால் அரசியல் அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் அவர் ஒரு 10ஆம் இடம் வலிமை பெற்றிருக்கிறது. இவர் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராக சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அரசியல் தொடர்புகள் கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த பயணத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார். குறிப்பாக இவருக்கு 12ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பது, 11ஆம் இடம் வலிமை பெற்றிருக்குது. அது திருமணம் பந்தம், அதாவது அடுத்த கட்ட திருமண பந்தம் இவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. மற்றபடி இவருக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் வலிமையாகவே இருக்குது. பல்திறன் பொருந்தியவர். இவருக்கு நடிப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு திறன் சார்ந்து விளங்கக்கூடியவராக இருக்கார். அதன் அடிப்படையில் 3ஆம் இடம் வலிமை பெற்றிருந்தாலே குரு சனி ரெண்டுமே வக்கரம் பெற்றிருக்கு. குரு சனி வலிமை பெற்றிருந்தாலே பல்திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மல்டி ஸ்கில்ஸு, மல்டி லாங்குவேஜஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. நிறையா மாநிலங்களில் இவர் அறியப்படக்கூடியவராக இருக்கார். வெவ்வேறு மொழிகள் சார்ந்த படங்கள்லையும் இவர் நடித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இது இருந்தாலும் கூட இவருக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா, இவர் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. நவம்சத்தில் 6ஆம் அதிபதி மறைகிறாங்க. இவர் பிறந்த ஊர்லேருந்து கொழம்புல தான் பிறந்திருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து வாழ்கிறதுக்கு சிறப்பாக அமைப்பு இருக்குது. 11ஆம் இடம் வந்து இவருடைய சகோதர சகோதரிகள் 3-11 சகோதர சகோதரிகள் சார்ந்த அந்த அமைப்புகளை சுட்டி காட்டுது. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. இவருடைய தந்தை அவரும் யமராதா. 9க்கு 7ஆம் இடத்துல சனி கேது இருக்குது. அவரும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடியது. திரைத்துறையில் அவருடைய பின்புலத்தை எல்லாத்தையுமே இவருடைய ஜாதகமும் சுட்டி காட்ட தான் செய்கின்றது. ஆனாலும் இவர் லக்னாதிபதி 8ல் மறைகிறதுனால இவர் பிறந்த ஊர்லேருந்து வெளியில் வந்து சாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. மற்றபடி 6ல் சந்திரன் 6ஆம் அதிபதி மறைகிறதுனால இவர் சில சட்ட பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டார். அவருடைய தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த சில பணம் பரிவர்த்தனை சார்ந்த சில இஷ்யூஸையும் இவர் வந்து எதிர்கொள்ளத்தான் செஞ்சார். மற்றபடி இவங்களுடைய ராதிகா அவர்களுடைய ஜாதகம் ரொம்ப வலிமை பெற்ற ஜாதகம். தசாபத்திகள் அடிப்படையிலும் நம்ம பார்க்கணும். இப்போ மேசராசிக்கு இப்போ 7 சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட தசாபத்திகள் சார்ந்து பார்க்குறப்ப முதல்ல சுக்கிரன் திசை, அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி அப்படின்னு இருக்குது. முதல்ல சுக்கிரன் திசை தான், அடுத்த சூரியன் திசை. அதனால் அவருக்கு இளமையிலே வந்து அவருக்கு ஏன்னா நவம்சத்துலேயும் லக்னத்திலேயும் சுக்கிரன் தொடர்பு இருக்குது. இளமையிலே திரை பயணத்தில் ஒரு பெரிய நாட்டம் விருப்பம் இருந்திருக்கு. அந்த சூரியன் திசையில் அவருக்கு ஒரு திரைப்பயணத்தில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அடுத்து சந்திரன் திசை 9ஆம் அதிபதிங்கிறதுனால சந்திரனும் கூட அவருக்கு திரையில் ஒரு நடிகையாக வளம் வந்தார். ஆனாலும் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோயினாக இவர் வந்து நீண்ட காலம் பயணிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எல்லா விதமான ஒரு காம்பினேஷன்ஸ்லேயும் நல்லா நடிக்கக்கூடியவர். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. மற்றபடி அவருக்கு சுக்கிரனும் செவ்வாய் ரெண்டுமே வலிமை பெற்றிருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹீரோயினாக மாறி இருக்க முடியும். ஆனால் பல்வேறு திறன் சார்ந்து பல்வேறு வகையில் வந்து இவர் கேரக்டர், ஒரு குணச்சித்திர வேடங்கள் எல்லா வகையிலும் இவர் நடிக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்றவராக இருக்கின்றார். அதனால் சந்திரன் திசை முடிஞ்சு செவ்வாய் திசையெல்லாம் முடிஞ்சு ராகுவெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. ராகு திசையில் தான் அதிகப்படியான படங்கள் அந்த 90 காலகட்டத்திலேருந்து 2000, 2014 ராகு திசையில் இந்த சீரியல்ஸ் என்ட்ரியும் அவருக்கு நிறையா கிடச்சிருக்கு. அடுத்ததாக குரு திசை. இப்போ குரு திசை தான் நடந்துகிட்டு இருக்கு. குரு திசையில் இப்போ நடக்கக்கூடியது சந்திரன் புத்தி. சந்திரன்கிறதுனால 6ஆம் இடத்துல சந்திரன் மறைகிறாரு. கொஞ்சம் ஆரோக்கியம் பார்த்துக்கணும். அடுத்து செவ்வாயும் 8ல் மறைகிறதுனால இனி உள்ள காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கால சூழலாக இருக்குது. குரு திசைக்கு பிறகு வரக்கூடிய சனி திசை. சனியும் ஆட்சியாகவே இருக்கின்றார். இருப்பினும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை. 10ஆம் இடம் சூரியன், நவம்சத்தில் சூரியன் அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் கூட 10ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் அரசியல் சார்ந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமான பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் அவருடைய ஜாதகத்தில் தென்படத்தான் செய்யுது. இதுதான் இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கமாக இருக்குது. மீண்டும் இது போன்ற ஜாதகம், ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.